Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து உள்ளான சாட்சி, அப்புறம் மனசாட்சி, பிறகு ஆவியானவருடைய சத்தம், இதெல்லாம் சரியா கேட்டு சரியா இருக்க வேண்டும் என்றால் அதற்கென்று நம்முடைய ஆவியை நாம் பயிற்சிவிக்க வேண்டும். ஹலோ, இருக்கீங்களா? சும்மா கேட்டாது. ஒருத்தர் நாட்டுப்புறத்தில் ரேடியோ வாங்கி வச்சுக்கிட்டு, இது என்னங்க நானும் வாங்கி டேபிள்ல வச்சிருக்கிறேன், எத்தனை நாள் ஆச்சு, ஒன்றும் பாட்டே பாட மாட்டேன்னு. எப்படி பாடும்? அதை ஆன் பண்ணி அதை டியூன் பண்ணி அதுக்கு வேலைலாம் இருக்குது, கனெக்ஷன்லாம் கொடுக்கணும். எல்லாம் கொடுத்தாதான் கரெக்டா அது வேலை செய்யும். எல்லாருக்கும் ஆவி இருக்குது. ஆவி இருக்கிறதுனால ஆண்டவர் பேசிட மாட்டார். ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, இருக்கிறதுனால ஒன்றும் கேட்டுறாது. இதற்கு சில வேலைகளை செய்ய வேண்டும். நம்முடைய ஆவியை நாம் ட்ரெயின் பண்ண வேண்டும், பயிற்சிவிக்க வேண்டும். எதற்கு பயிற்சிவிக்க வேணும்? சத்தத்தை கேட்பதற்கு, இந்த உணர்த்துதலை அறிந்து கொள்வதற்கு, இந்த மனசாட்சி சரியா வேலை செய்வதற்கு நம்முடைய ஆவியை சரியான விதத்தில் நாம் பயிற்சிவிக்க வேண்டும். எப்படி இந்த ஆவியை பயிற்சிவிக்கிறது? எந்த அளவுக்கு இந்த ஆவியை நீங்கள் பயிற்சிவிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் ஆவியானவர் மூலமாக வழி நடத்த முடியும். இந்த பயிற்சி சரியா இல்லை என்றால் வழி நடத்துதல் சரியாக இருக்காது. நல்லா கவனிங்க. 4 விதத்திலே நம்முடைய ஆவியை நாம் பயிற்சிவிக்க முடியும். 4 விதத்திலே நம்முடைய ஆவியை பயிற்சிவிக்க முடியும். 1, தேவனுடைய வசனத்தை தியானிப்பதன் மூலமாக. தேவனுடைய வசனத்தை தியானிப்பதன் மூலமாக. தியானிப்பது என்று சொன்னால் டு chew, அப்படியே அசை போடுவது. மாடு சாப்பிடுது, அவசர அவசரமா முழுங்கிடுது, ஒன்னும் அசை போடுறது இல்லை. முழுங்கிட்டு அப்புறம் போய் எங்கேயாவது நிதானமா உட்கார்ந்து அமர உட்கார்ந்து சாப்பிட்டதெல்லாம் வெளியே கொண்டு வந்து வாய்க்கு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அசை போட்டு பிறகு உள்ள திருப்பி அனுப்புது. அப்பதான் அதனுடைய எல்லா சத்துக்களும் அதுக்குள்ள சரியா, அந்த ருசியும் சத்துக்களும் அது அனுபவிக்கிறது இல்லையா? அதுதான் அசை போடுறது. இங்க கேட்கறீங்க, நான் கட கட கடன்னு போதிச்சுட்டேன். இதை கேட்டுட்டு அப்படியே போயிட்டா அதுல பெரிய பிரயோஜனம் கிடையாது. இதை வைத்து தியானிக்க வேண்டும். இந்த வசனங்களை ஒன்னொன்னா எடுக்கணும். காண்பித்த காரியங்களை மறுபடியும் வாசிக்கணும். இது உண்மைதானா, இது சரிதானா என்று ஆராய வேண்டும். அதை குறித்து சிந்திக்க வேண்டும். அதை வைத்துக்கொண்டு நாம் அசை போட வேண்டும். அமர உட்கார்ந்து அவசரமா 9 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு ஓடணும்னு அப்படி இல்லை. அமர கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது அசை போட வேண்டும். மெடிடேட் பண்ணுகிறோம். மெடிடேஷன் இஸ் தி சீக்ரெட் டு சக்சஸ். தியானிப்பதுதான் வெற்றி வாழ்க்கைக்கே ரகசியம். இது பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்றாங்க. பால் யாங்கி சோ போன்றவர்களை கேட்டீர்கள் என்றால் சொல்லுகிறார்கள், தியானிப்பது வெற்றி வாழ்க்கைக்கு ரகசியம். அது அவங்க சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. யோசுவா 1:8 யோசுவாவுக்கு அது அறிவிக்கப்படுகிறது. தியானிப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கு ரகசியம் என்பதை அன்றைக்கு அவருக்கு போதித்தார்கள். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அதாவது வேத புஸ்தகம், உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? அசை போட்டுக்கிட்டே இரு. அதாவது மெடிடேஷன் என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னவாம்? டு மட்டர், அதாவது வாயில சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாயில சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதுதான் மெடிடேஷன். மற்றவர்கள் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்க? இதென்ன புது உபதேசம், வாயில சொல்லிக்கிட்டே இருந்து, இது என்ன அறிக்கை பண்ணிக்கிட்டே இருன்றது, இதெல்லாம் என்ன புது உபதேசம்? நாங்க வாழ்ந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. புது உபதேசம் இல்லைங்க, இது வேத வசனத்தில் இருக்குது. வேத வசனத்தின் உபதேசம். வேத வசனம் சொல்லுது, சொல்லிக்கிட்டே வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அந்த காலத்துல வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்குது. கணக்குல ஒன்றும் புள்ளி இல்லை. இந்த வாய்ப்பாடு மனப்பாடம் பண்றதுக்கு ஒரே வழிதான் உண்டு. இதை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா ஒன்றும் மனப்பாடம் ஆகாது. இதை எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயிடணும். போயிட்டு நல்லா சத்தம் போட்டு சொல்லணும் வாய்ப்பாட. முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் போனோம். கட 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 கடன்னு சொல்லணும். சொல்ல 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 அப்புறம் வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். அப்புறம் யோசிக்காமலே கடகடன்னு வாயை திறந்தா கடகடன்னு வரும். அந்த அளவுக்கு ஆழமா போயிடுது. சொல்ல சொல்லதான் இறங்குது அது. ஹலோ, சொல்ல சொல்லதான் இறங்குது. அதனாலதான் பிரசங்கம் பண்ணும்போது கூட சொல்ல வைக்கிறது. கொஞ்சம் சொல்ல வைக்கிறது எதுக்கு? ஏதோ இங்க ஒரு தடவை சொல்லிட்டு போயிடுவீங்கன்னு கிடையாது. எப்பவுமே சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் என்று. என்ன சொல்லிட்டு இருப்பீங்க? காலையில் எந்திரிச்ச உடனே ஆவியானவர் என்னை நடத்துகிறார், என்னுடைய மனசாட்சி சுத்தமா இருக்கிறது, என்னுடைய இருதயம் சுத்தமா இருக்கிறது, எனக்குள்ளாக விளக்கை அவர் ஏற்ற பண்ணுகிறார், எரிய வைக்கிறார்.
என்னுடைய ஆவி கர்த்தருடைய தீபமாய் இருக்கிறது. எனக்குள்ளாக ஆவியானுடைய சத்தத்தை நான் கேட்பேன். அவர் என்னை நடத்துகிறார். ஆவியானவர் என்னுடைய வழி நடத்தினர். அவர் சொல்லுகிறதே நான் செய்கிறேன், அவர் செய்கிறதே நான் செய்கிறேன். இதை சொல்லணும். சொன்னாதான் அந்த உணர்வுல வாழ முடியும். சொல்லலைன்னா அவ்வளவுதான், பேசாம இங்கே தீர்க்கதரிசி நாடி ஓட வேண்டியதுதான். சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொன்னாதான் அந்த உணர்வு ஏற்படும். ஆம், நான் ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன். இன்றைக்கு நான் ஆவியானவர் நடத்துவார். என்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலே, என்னுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் மத்தியிலே ஆவியானவர் என்னை நடத்துவார். எனக்கு வழி காண்பிப்பார். செல்ல வேண்டிய பாதையை எனக்கு காண்பிப்பார். என்னை கரம் பிடித்து நடத்துவார். எனக்கு உள்ளே அவர் இருக்கிறார். நான் தனிமையா இல்லை. என்னை நடத்துகிறவர் என்னோடு கூடவே இருக்கிறார். இல்லைங்களா? ஆவியானவர் வழிகாட்டும் போது அது சரியா தப்பான்னு தெரிய மாட்டேங்குது. நல்லா கவனிங்க. ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. இவரை உள்ள வச்சுக்கிட்டு நம்ம அங்க போனோம், இங்க போனோம், அவரை கேட்டோம், இந்த அம்மாவை கேட்டோம், அங்க தீர்க்க தரிசனம் கேட்டோம், இங்க தரிசனம் கண்டோம் அப்படின்னா ஆவியானவருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆவியானவர் ஒருத்தர் உள்ளத்துல இருந்து படுற பாடு, ஏன் தான் இவர்களுக்குள்ள இருக்கிறோம் நினைச்சிட்டு இருப்பாரு நினைக்கிறேன் ஆவியானவர். இந்த தீர்க்கதரிசியை காட்டிலும் பெரியவர், இந்த தரிசனம் கண்டு சொல்ற அம்மாவை காட்டிலும் பெரியவர், எல்லாரை காட்டிலும் பெரியவர் உள்ள இருக்கிறார். அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க தேடி தேடி அவரை விட மிகச்சிறியவர்கள் எல்லாம் தேடி போய் எல்லாருக்கிட்டையும் வழி நடத்துதல பெறத கேட்டு வேதனைப்படுகிறார் ஆவியானவர். quench not the spirit of God. ஆவியை அவித்து போடாதிருங்கள். அதுக்கு அர்த்தம் முழுசும் கண்டுபிடிக்கல நாம. இன்னைக்கு அவித்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவ மக்கள் ஊரெங்கும். ஆவியானவர்களுக்குள்ளாய் கிரியை செய்ய முடியாமல், இடம் கொடுக்காமல் அவரை வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள், அவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஆவியாருடைய கிரியையே அது மிகுந்த வேதனைக்குரிய காரியம். இவ்வளவு பெரியவர், சர்வ ஞானி, சர்வ வல்லமை உள்ளவர் உள்ள இருக்கிறார். எல்லாம் தெரிந்தவர் அவர் உள்ள இருக்கிறாரு. இவங்க இங்க இருந்து போய் அங்க லைன்ல நின்று தலையை காட்டிட்டு இருக்கிறாங்க. சிலருக்கு தலையை காட்டி காட்டி தலையே வழுக்கி ஆயிடுச்சு. கிடைச்சது அவ்வளவுதான். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவர்கள் படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பேன். தியானித்துக் கொண்டிருப்பேன். நான் படுத்துக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் சொல்லிக்கணும் லேசா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என்னை நடத்துகிறார், ஆவியானவர் உண்மை உள்ளவர், அவர் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும், அவர் சர்வ ஞானி, சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், என்னை தெளிவாய் நடத்துகிறார், செம்மையான பாதையில் என்ன நடத்துகிறார், ஒருபோது என்னை கைவிடுவதில்லை. சொல்லிட்டே இருக்கணும். தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையில சக்சஸ். தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்.